கண்ணாடியா? அம்மா, இன்னைக்கு காலையில எந்த ரயில் எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு பாக்கணும்ன்ற ஆத்திரத்தோட அவசரமா பேப்பர் எடுத்துட்டு பெட்ல உட்கார்ந்தேனா கண்ணாடி மேலே உட்கார்ந்துட்டேன். ஒரு கண்ணாடி உடஞ்சு தூள் தூளா போச்சு, இன்னொரு கண்ணாடி பாதி பாதியா போச்சு. ரொம்ப நல்லதா போச்சு. அதையே போட்டு பாருங்க. இங்க யாரு வந்திருக்கான்னு. யாரு வந்திருக்கா? அதே பையன் யாரு? நீ சொல்லப்பா. அவர்தான். ஓ, அவர்தான் இவரா? இல்லப்பா, இவர்தான் அவரு. என்னது பையன் துண்டுகுண்டா தெரியறா? அவரொன்னு துண்டுகுண்டா இல்ல, உங்க உடஞ்ச கண்ணாடியில அப்படி தெரியுது. இப்ப முடிச்சா தெரியுது. மெடிக்கல் படிக்கிறியாப்பா? ஆமா சார். ஒரு குட் நேம். பவுனு. பவுனு? ராஜ். ராஜ்? எந்த ஊர்னு சொன்ன? கொடைக்கானலுக்கு பக்கத்துல சிறுகுடின்னு ஒரு சின்ன கிராமம். அது உங்க பாட்டி பண்ண ஊருப்பா. உங்க அம்மா அப்பெல்லாம் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்பா அம்மா இருக்காங்களாப்பா? இல்ல சார். ஊர் இல்லப்பா, அவங்க அப்பா அம்மா பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காங்க. அதுதான் அப்படி சொல்றாரு. அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் மாத்திரம் இருக்காரு. என்ன தொழில் பண்றாரு? மரம் வெட்டி. மரம் வெட்டியா? நல்லா இருக்கு நீங்க சொல்றதும் இவங்க புரிஞ்சுக்கிறதும். ஃபாரஸ்ட்ல மரம் வெட்டுற கான்ட்ராக்ட் எடுத்து அத்தனை மரத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டா? ஆமாப்பா, உங்க வீட்டுல அடுப்பெரிக்கிறது கூட சந்தன மரத்துல தான். அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சும்மா பெருமையா சொல்றாங்க. அடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையா அளந்துதாமா பேசுறாரு. ஐ லைக் யூ வெரி மச் மிஸ்டர் ராஜ். ஆனா இந்த கண்ணாடி வழியா பார்க்கும்போதுதான் பார்க்க சகிக்கல. காப்பியா? காப்பி சாப்பிடுப்பா. நான் காப்பி சாப்பிடுறதில்ல சார். அப்ப காலையில உங்க வீட்டுல என்னதான் குடிப்பீங்க? கேழ்வரகு கஞ்சி சார். ராகி மால்ட். அதுதான் அவர் சிம்பிளா சொல்றாரு. ஐ see. Mr. Raj, I like you, your simplicity and your sincerity. ஆனா என் பொண்ணு கூட கல்யாணம் நடந்து முடிய வரைக்கும் ரொம்ப ஜாகிரதையா ஜென்டில்மேனா பிஹேவ் பண்ணணும். ஓகே? அடுத்த வரும்போது உன் பேரண்ட்ஸ் கூட்டு வந்து என்ன பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி டியர். நான் யாருங்கிற உண்மையா உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே கல்யாணம் பண்ணிட்டாங்க. வெளியில 1000 சோஷலிசம் பேசினாலும் உள்ளுக்குள்ள அந்தஸ்து பார்க்காத பணக்காரரே கிடையாது. எங்க அப்பாவும் ஒரு பணக்காரர். என்ன என்ன யோசனை? இல்ல, இந்த விஷயத்த எங்க அண்ணன் கிட்ட நான் எப்படி சொல்றது யோசிக்கிறேன். இது பாருங்க, உங்க அண்ணன் ஆட்டுக்குட்டி எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. நம்ம கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இதான் இந்தியன் சென்டிமெண்ட். சரி, உங்க அப்பா கூட்டியார சொன்னார என்னோட பேரண்ட்ஸ். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, கொடுங்க காதை. ஓகே ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அடடே ஆமா, என்னமா இந்த நேரத்துல? உங்களை பார்த்து தனியா ஒரு விஷயம் சொல்லிட்டு போகலாம்னு வந்தாங்க. சொல்லுமா. லட்சுமி மனசு நான் சொல்றதை கேட்டு தாங்கதான். அவ எதைத்தான் தாய்க்கல, சும்மா சொல்லு. பட்டணத்துல அந்த பவுன்ராச நாங்க ஒரு பொண்ணோட பார்த்தது நிஜம்தான். 4 பேருக்கு முன்னாடி உங்களுக்கு தலைவிழி வரக்கூடாதுன்னு தான் நான் அப்ப இல்லைன்னு சொன்னேன். என்னங்க ரொம்ப நன்றிப்பா, நீ போயிட்டு வா. அவ இன்னமும் சொல்லிட்டு போறாளே, நம்ம புள்ள அப்படி செய்வானா? நம்ம புள்ள எப்படி நம்புறது? ஏதோ சொல்றாங்க. அது வீட்டுல பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எவ்வளவு வச்சிருக்கேன்? 100 ரூபாய் இருக்கும். நான் பட்டத்துக்கு போயிட்டு வரேன். இந்த நேரத்தியா? எந்த நேரமா இருந்தா என்ன? நான் வெளியே போறது யாருக்கு தெரிய வேண்டாம். பணத்தை இது தப்பப்பா. குரு குரு குரு, எத்தனையோ கதைகள்ல காமெடின்னு அப்பா வேஷம் போட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா? பல்ல உடைச்சு பல்லாங்குழி ஆடுவா படமா. நீ ஹீரோ, நான் காமெடினா? கிளிமுக்கு பையா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவேன். என்ன மூஞ்சி இது? என்னால முடியாது முடியாது முடியாது. ஆஃப்டர் ஆல் ரூபாவோட ஃப்ரெண்டு எனக்கு அம்மாவா நடிக்க ஒத்துக்கிட்டா
மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நீ ஏன் பயப்படுற? ஐயோ, இதுல எனக்கு ஒரு ஜோடி இருக்கா. அறிவு கட்ட முண்டா மூதேவி தத்தி. ஏன்டா இதை முன்னாடியே சொல்ல? யாரு என் ஜோடி? ரூபாவோட ஃப்ரெண்டு சாந்தா. ஐயோ, அவ சாந்தாவோ ரத்த கண்ணீர் காந்தாவோ அவ புருஷனா என்ன தத்துவமா நடிக்கிறேன் பாரு. அது பழைய விடா ரொம்ப ஆடுது. இல்ல, நீதான் ஆடுற. நானே வா விளையாடுதான் வாங்க. வாங்க மாமா, வாங்க மாமி. உண்டாகட்டும் உண்டாகட்டும். குரு, மங்களம் மங்களம். உட்காருங்க. அச்சனையா ஒண்ணு இல்லம்மா. ஆரம்பிக்கலாமா சாந்தா? என்ன மேம் மேல கை போடுற? புருஷனை போய் மேம் எல்லாம் சொல்றேன். ஏமா பொண்டாட்டி புருஷன் கை போடாம வேற எவன் கை போடுவான்? இதெல்லாம் ஒண்ணும் சொல்லேனே. சார், நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தீங்களா இல்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவா? சரிதான் போமா. நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் ஆகணும். அதே மாதிரி புருஷ வேஷம் போட்டா பொண்டாட்டியை தொட்டுதான் ஆகணும். எப்பவுமே இல்லைனாலும் அப்பப்போ ஒரு தடவை தொட்டு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன வேஷம் இது? எனக்கு இந்த வேஷம் வேணாம்பா. நான் நேரம் கல்யாணம் தண்ணிக்கு புரோகிதர் வேஷமே போட்டுக்கிறேன். நான் வரேங்க. ஐயோ நில்லுங்க, நான் வரேங்க. நில்லுங்க. அப்ப சொல்லுங்க. அது கொஞ்சம் பொறுத்துக்குடி. ரொம்ப அவசியம்னா அப்பப்ப தொட்டுக்குவாரு. எனக்கு எப்பவுமே அவசியம் தான். சரி சரி, தொட்டு தொலைக்கிட்டோம். ஆனா எப்பப்ப தொட போறீங்கன்னு இப்பவே சொல்லிடணும். சரி சரி. சொன்னோம் சொன்னோம். என்னம்மா இவங்களே வந்திருக்காங்கன்னு அப்பா கிட்ட போய் சொல்லு. சரிம்மா. என்ன ஒரு நிமிஷம். உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. எங்க அப்பா நல்ல பர்சனாலிட்டி. மண்ணாங்கட்டி. இப்ப அவருக்கா கல்யாணம்? அவருக்கு என்னங்க கோபம் வருமா? எங்க அப்பாவுக்கு கோபமே வராது. அப்பா அப்பப்போ அப்பப்போ. ஏன்னா கோபம் உள்ள இருந்தா தானே வெளியே வரத்துக்கு. அதான் அவர் மூக்கு மேல ரெட்டியா இருக்கு எப்பவும். பொண்ணு பார்க்க வரும்போது இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறது. மூக்கு மேல கோபம் இருக்கிறவங்களை கண்டு பயப்படவே கூடாது. ஏன்னா அந்த மூக்கு கீழே இருக்கிற உதட்டுலதான் குணமும் இருக்கும். ஆமா ஆமா, உதட்டுக்கு எவ்வளவு குணம் இருக்கு. இவனுக்கு கூட உதட்டுல குணம். லிப்ஸ்டிக் மறைக்குது, அவ்வளவுதான். நாங்க வேற ஏதோ பொதுவா தான் பேசிட்டு இருந்தோம். உங்க மூக்க பத்தி எல்லாம் நாங்க சத்தியமா ஒண்ணுமே சொல்லல. Glad to meet you. நான் கூட ரொம்ப ரொம்ப glad to meet you. விடுறீங்களா? வலிக்குது. உட்காருங்க. இல்ல, நான் பெரியவங்க முன்னாடி உட்கார்றது இல்ல. நீங்க நானே பெரியவன் தான். எப்ப வந்தீங்க? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆகுது. நான் இங்க வந்ததை பத்தி கேட்கல. ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? காலேஜ் திறக்கும் போதுதான் வந்தேன். எப்ப வருவேன்? என்ன என்ன காலேஜ்ல நம்ம மகனை சேர்க்க வந்தோமே, அத பத்தி கேட்கலீங்க அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அத பத்தி கேட்கல அவரு. அதுக்கு நேத்திதான் கிளம்பி நாளைக்குதான் இன்னைக்குதான். அது என்னமோ உங்க பேச பார்த்தா மரியாதை வருதுங்க, பேச வரலீங்க. ஆமா, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க? தொழில் தொழில் என்னங்க நீங்க? ஏதோ மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், சாகுறான், நடுநடுவே பசி வந்தா சாப்பிடுறான், தூக்கம் வந்தா தூங்குறான். இதுக்காக ஏதோ செய்யறோம். இதுக்காக ஏதோ செய்யறோம்னு சொன்னீங்களே, அதுதான் என்னன்னு நான் கேக்குறேன். அத நான் எப்படி சொல்லுவேன்? உங்க பெருமையை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கே. நம்ம பையன் எப்படி சொல்லுவான்? நானே சொல்றேன். எங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அப்படியா? ஃபாரின் எக்ஸ்போர்ட், இம்போர்ட். கம்பெனி பேரு? தனியா கம்பெனி பேர் ஒண்ணு இல்லைங்க. சும்மா பிரைவேட் லிமிடெட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல. இந்த லிட்டிகேஷன், இன்கம் டாக்ஸ், நத்திங். நோ இன்கம், நோ டாக்ஸ், நத்திங். அடடே, யாரே? பொண்ணு கக்காவா? என் பொண்ணு ரூபா. புடவை கட்டி இருக்கா. நமஸ்காரம் பண்ணிக்கமா. காலம் கெட்டு போச்சுங்க. என்னாச்சு? இல்ல, நமஸ்காரம் பண்ற அழகு பாத்தீங்களா? காலைல வந்து நமஸ்காரம் பண்ணுமா? இதான் காலமா? சீதா பேட்டி பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த மாமிக்கு. இவள நான் பொண்ணு பார்க்க போகும்போது தடால்னு கால விழுந்துட்டான். அப்ப தூக்கி நிறுத்தினவன் தான் இன்னும் விடவே இல்லையே அவளை. பாத்தீங்களா வெக்கம். 25 வருஷமா இன்னும் இந்த வெக்கம் போலியே உனக்கு. கள்ளி அப்பப்போ அப்பப்போ. பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? என் ஆஸ்தி பூரா அவளுக்கு தான். கேட்டியா? வேற என்ன வேணும்? உங்க பத்தி நேரமாச்சு. அப்ப சம்பந்தமா ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். நடத்துங்க. யாருக்கு என்ன? என்ன அப்படி என்ன
என்ன நீங்க நடத்த மாட்டீங்களா? எல்லாம் உங்க கையில தானே இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன தேங்க்ஸ்? ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? யாரோ பேண்ட் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. என் தொழில் மாதிரியே வெட்டு ஒண்ணு துண்டி ரெண்டா பேசிடுறேன். யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கியா? ஊருக்கு தகவல் வந்திருக்கு. என்னை விட ஊருக்காரவங்க தான் அதிகமா பதறி போயிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அது இல்லைன்னா அத நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒன்றே இல்ல, இந்த 2 வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு 2 வயசுல இருந்தே தெரியும். உண்டா இல்லையா? அதுல பாருங்க சார், இந்த உண்டு இல்ல இந்த 2 வார்த்தை மட்டும் இல்லைங்க, இதுக்கு மத்தியில இன்னொரு வார்த்தை இருக்குது. அது என்னப்பா அப்படி ஒரு 2 கெட்ட வார்த்தை? அது வந்துங்க, ஒரு கோணத்துல பார்த்தா உண்டு மாதிரி இருக்கும், இன்னொரு கோணத்துல பார்த்தா இல்ல மாதிரி இருக்கும். புரியல. இப்போ நானும் உங்க தம்பியும் பழகிறேன் இல்லையா, இந்த மாதிரி ஆணும் பொண்ணும் பழகிறது ரொம்ப சகஜம். அதுலயும் மெடிக்கல் காலேஜ்ல இதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க சார். ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன மாதிரி மழை பயிரும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ஆனா ஊர் சனங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க என்ன தப்பா எடுத்துக்கணும்? பொம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் இருக்கப்ப. புருஷனோட கைப்பட்டா பொண்டாட்டியோட மேனிஸ் இருக்கும், குழந்தையோட உதவிப்பட்டா தாய்மடிய பால் சுரக்கும். அதே மாதிரி யாரார தொட்டா என்ன உணர்ச்சிகள் ஏற்படும் பெரியவன் சொல்லி வச்சிருக்காப்ப. அதை விட்டு நாங்க பாட்டுக்கு பேசுவோம், நாங்க பாட்டுக்கு தொடுவோம்னா என்ன அர்த்தம்? அவனு கடைசியா சொல்றேன், உன்னை நம்பியா மட்டுமில்ல ஒரு உண்மையே காத்துக்கிட்டு இருக்கு. நீ படிப்பு முடிஞ்சு ஊர் திரும்புற வரைக்கும் மறுபடியும் இந்த மாதிரி எதையுமே நான் கேள்விப்படக்கூடாது. ஒழுங்கா படிச்சுட்டு ஊர் வந்து சேர். நான் வரேன். என்ன உடனே வந்த வேற முடிஞ்சு போச்சுப்பா. அங்க உன்னை வளர்த்து அண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அவன் மேலும் ஆளாம இருக்கணும்னா ஒரு நடத்தை எதா இருக்கு, அவ்வளவுதான் சொல்றேன். வரேன். பயல நல்லா கேட்டேன். அவன் சொன்னா வைத்தியத்துக்கு படிக்கிற இடத்துல இதெல்லாம் சகசன்னு யாராவது தப்பா சொன்னாங்கன்னா நீங்க கவனிக்காதீங்கன்ட்டான். அதானே பார்த்தேன், நம்ம புள்ள அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான். மாணிக்கம் வாங்க. என்ன இந்த மாசம் எல்லாருக்குமே கொஞ்சம் முட. அவனுக்கு பணம் அனுப்புறதுக்கு வழக்கமா சேர்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் சேர்ந்திருக்கு. பரவாயில்ல என்ன, நானு ஆனைக்காட்டுல காவல் பாக்குறேன்ல, அந்த சம்பளமும் சேர்ந்து வரும், அதையும் அனுப்பிச்சு விடுறேன். அப்படியா? மாணிக்கம் மேனேஜர் வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஆயுசு 100ங்க. நான் 2 நாளா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஆயுசு எவ்வளவு வச்சுக்கலாம்? ஐயா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? உன்னை காவலுக்கு விட்ட லட்சணம் யானை தோட்டத்துக்குள்ள புகுந்து பயிரெல்லாம் அழிச்சிருச்சு தெரியுமா? அஞ்சு தப்பு நடந்து போச்சுங்க. எங்க வீட்டுல ஒரு தலை போற காரியம்ங்க. அதுக்காக 2 நாள்ல என்ன நடந்துற போதுன்னு நினைச்சு பட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஐயா என்ன மன்னிக்கணுங்க. உனக்கு இந்த மாசம் சம்பளம் கிடையாது. ஐயோ, என் தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணங்க. என்ன வேணா 4 அடி அடிச்சிருங்க, சம்பளம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஐயா. ஐயா உங்க கால பிடிக்கிறீங்க. ஐயா ஐயா சம்பளம் கொடுத்துருங்க ஐயா. என்னங்க வாங்க, இப்படி சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயா, ஆனை புகுந்து பயிரை மிதிச்சப்போ என் புருஷன் அங்க இருந்து அவரையும் சேர்த்து மிதிச்சிருந்தா அவர் உயிருக்கு என்ன வேலை கொடுத்திருப்பேன். என்ன மரியாதை இல்லாம பேசுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு மானம் கடை பேசிவிடுவாமா. தப்பு நடந்து போச்சுன்னு கால கையை பிடிக்கிறாரு. மன்னிக்க தெரியாத மடியனுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு. மறுபடியும் இந்த பக்கம் வந்த வெக்காளி காலை வெட்டி விட வேண்டி. என்னங்க, அந்த ஆளுகிட்ட நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் கிடக்கிற நாய் விடு. இப்ப தம்பிக்கு அனுப்ப வேண்டிய பணம் குறையுது, அதுக்கு நான் என்ன செய்வேன்? நைட் கிளப்புக்கு பேர் போன இடம் இல்லது? ஆமா. என்ன ஆமா? நைட்ல நீங்க ரசிக்க வேண்டியது என்ன நைட் கிளப் இல்ல. உலகத்திலேயே அந்த நாட்டுல தான் டைவர்ஸ் அதிகம். அதனால நம்ம தேனில முடிஞ்சு வரும்போது புருஷன் கொண்டாட்டியா திரும்புறோமோ இல்லையோ அதுவும் வேண்டாம். ரஷ்யா
இந்த நாளைக்கு எத்தனை கிஸ் கொடுக்குறான்னு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். சரிதான் போ, எதை சொன்னாலும் எதையாவது திருப்பி திருப்பி சொல்றேன். நீயே நல்லா யோசிச்சு சொல்லு. கொடைக்கானல்? கொடைக்கானலா? ஆமா. எங்க கிராமத்துக்கு ரொம்ப பக்கம். யாராவது பாத்துட்டாங்கன்னா? பாக்கட்டுமே, எப்ப இருந்தாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே. நல்லதானே. இந்த பாரு மாணிக்கம், இந்த ஆஸ்பத்திரி கட்டணம் கட்டுறதுக்கு மரம் கொடுக்கறது உன் பொறுப்பு, அத்தியாரம் தோன்றது அவங்க பொறுப்பு, செங்கல் கொடுக்கறது இவங்க பொறுப்பு, உன் பஞ்சாயத்துக்கு சுண்ணாம்பு பிடிக்கிற வேலை, மத்த பொம்பளைகளுக்காக மண்ணு பிடிக்கிற வேலை. ஆமா, இந்த கட்டடம் எதுக்காக கட்டுறீங்க? இனிமேல் உங்க கையால மருந்து வாங்கி சாப்பிட்டு நாங்க சாகாம இருக்கிறதுக்கு தான். ஓஹோ ஓஹோ, இவர் தம்பி பவனதாசு டாக்டரா இந்த கட்டடத்துல வந்து உட்கார்ந்து இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்க போறாரோ? வைத்தியம் எல்லாருக்கும் இல்லடா, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மட்டும்தான். உன் தம்பி படிச்சு முடிச்சு கிழிச்சு டாக்டர் ஆனாதானே? ஏண்டா உழவாயா, பாத்தீங்களா அவன் என்ன பேசுறான்னு? நீ என் தம்பிய பத்தி அடிக்கடி ஏதாவது பேசிட்டு இருந்த, கட்டடம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய பலியை இன்னைக்கே கொடுத்து விட படுவா. கட்டடம் முடிகிற வரைக்கும் இப்படியே திஷ்டி பொம்மை ஆட்டம் முடியும். அண்ணி, பவுனி பாப்பாபா, இப்பதான் வரியா? என்னங்க, இங்க யாரு வந்திருக்காங்க வந்து பாருங்க. இப்பதான் என்ன சொல்லாம வந்திருக்கேன்? என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல மறிக்குழந்தை கிட்ட சொல்லி ஒரு கோழி பிடிச்சிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. எனக்கு கல்யாணம் எங்க அண்ணன் கிட்ட எப்படியாவது சொல்லி. எனக்கு பிடிச்ச பொண்ணாத்தான் நாங்க பாப்போம். அதுல நீ ஏற்கனவே நாங்க எந்த பொண்ணு நிச்சயம் பண்ணலப்பா. அது தேவையில்லைன்னு தான். ஓஹோ, படிச்ச பையன்னா பொண்ணு தானா தேடி வரும்னு சொல்றியா? அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா. என்னப்பா, மிளகாத்தூள் கண்ணில் பட்டுடுச்சா? இரு, விளக்கண்ணி எடுத்துட்டு வரேன். அண்ணி அண்ணி, அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்படி வந்து உட்காரு. நேற்று வைத்தியத்துக்கு வந்தவங்க இந்த கோழியை கொடுத்தாங்க. இதை குடுக்கறப்ப அவர் இல்ல. இதுக்கு நியாயமா என்ன விலையில கொடுக்கலாம்? நல்ல கனமா இருக்குமா, 10 ரூபா கொடுக்கலாம். இப்ப வேடிக்கைய பாருங்க. என்னங்க என்னங்க, என்னடி இங்க வாங்க. அதோட மாணிக்கம், என்னப்பா உடம்பு சரியில்லையா? மருந்து வேணுமா? அதெல்லாம் ஒண்ணுல நல்லா தான் இருக்காரு. அவருக்கு அவசரமா பணம் வேணுமா? இந்த கோழியை வாங்கிக்கிட்டு பணம் கொடு. ஐயா, என்ன கனமே இந்த கோழி? நோய் விழுந்த கோழி மாதிரியா இருக்குது. நமக்கு இது வேண்டாம், திருப்பி கொடுத்துரு. அப்படின்னு சொல்லாதீங்க. அண்ணனுக்கு அவசரமா பணம் வேணுமா? இதுக்கு நியாயமா என்ன விலை கொடுக்கலாம்னு சொல்லுங்க, அதை கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ஏதோ நீ சொல்லிட்ட. நியாயமா இது 1.5 ரூபாய் கொடுத்தாலாது. நம்ம மாணிக்கம் 2 ரூபாய் கொடு. இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள அடிச்சு தீனிய போடு. இத பிடிங்க, ஒரு 2 ரூபாய் கொடுங்க. இத பிடிங்க, நீங்க புறப்படுங்க. என்னடி கோழி எடுத்துட்டு போறான்டாலே? அது நம்ம வீட்டு கோழி தாங்க. நியாயமான விலைக்கு அண்ணன் கேட்டாரு. நீங்க தான் நியாயத்துக்குன்னே பிறந்து வராச்சு. உங்க வாயால என்ன விலை சொல்றீங்களோ அதை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். அதான் கொடுத்துட்டு கோழி வாங்கிட்டு போறாரு. ஐயோ, அது நம்ம வீட்டு கோழியா? 15 ரூபாய் விலை பெறுமே. மாணிக்க என்ன ஏமாத்திட்டானே. கூட்டுறண்டி, பஞ்சாயத்தை கூட்டுறே. உன் வீட்டு கோழினா ஒரு விலை, ஊரார் வீட்டு கோழினா இன்னொரு விலையான்னு கேட்க மாட்டாங்களா பஞ்சாயத்துல? கேட்பாங்க. நான் தான் விலையே சொல்லலையே. சாட்சி யாரு? நான் தான். நீ